Hey guys, welcome to Magic Masala. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேஜிக் மசாலாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டன்ட் தோசா ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் தோசா ஸ்ப்ரிங் ரோல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் குக் ஆகட்டும். ஆனியன்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Next, 1 tablespoon tomato ketchup, 1 tablespoon red chilli sauce, 1 tablespoon soya sauce. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸோட. இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசையை கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கோங்க. அது ஹாஃப் குக் ஆகட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி பொடி இருந்துச்சு அப்படின்னா இட்லி பொடி அது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது தோசையை நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணிடுங்க. இன்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் தோசா ரோல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மேஜிக் மசாலாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.